நம்ம நாளார்ந்த வாழ்க்கையில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே நமக்கு பாதி வாழ்க்கை முடிஞ்சிருது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள் உண்மையாக நடந்துச்சா அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டில் நம்மளோட வாழ்க்கைக்காக ஒரு சின்ன தருணத்தை ஒதுக்கிக்கிட்டு சரி ஓகே ஃபேமிலி கூட ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ண ஒரு இடம். அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு சரி இந்த ஒரு இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போன ஒரு நபர். அப்படி பார்க்க போன நபர் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. அப்படி மாட்டிக்கும் போது அடுத்து அவரோட கண்ணில் தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத அவரால் புரிஞ்சுக்கவே முடியலை. சரி ஓகே ப்ரோ, இந்த ஒரு தனி நபரோட வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு நாளுக்கான இந்த ஒரு சம்பவம் தான் இன்னைக்கான சம்பவமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதான் கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையாக இருக்க போகுது. நான் லீனியராக இருக்க போகுது. ஏன்னா ஒருத்தரோட வியூவில் கதை எப்படி இருந்துச்சு, இன்னொருத்தரோட வியூவில் எப்படி கதை இருந்துச்சு, போலீஸோட வியூவில் கதை எப்படி இருந்துச்சு, ஊர் மக்களோட வியூஸில் எப்படி கதை இருந்துச்சு அப்படின்னு பல விதத்தில் நம்ம கதையை பிரித்து பேச போகிறோம். ஆனால் இந்த ஒரு கதையில் நான் அந்த ஒரு நபரை முக்கியமாக முன்னிட்டு ஃபர்ஸ்ட்டாக சொன்னதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் விஷயம் தான், இவரோட பக்கத்துல இருந்து தான் கதை ஆரம்பிக்கும். ஆனால் கொண்டு போகும்போது கதை இவரோட பக்கத்துல இருந்து போகாது. ஆக்சுவலாக இந்த ஒரு சம்பவத்தில் மாட்டிக்கிட்டது இவர் கிடையாது. இவரோட சம்பவம் ஒரு நாள் 2 நாள்லேயே முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த பல விஷயங்கள், பல சம்பவங்கள் 5 பேரோட வாழ்க்கையை மாற்றி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயுமே கூட 4 பேர் இறந்து போயிருக்காங்க, ஒருத்தரை காணோம். அதான் பிரச்சனையே. சரியா, 4 பேர் இறந்து போயிருக்காங்க, ஒருத்தரை காணோம், அவரோட பிணத்தை கூட காணோம், அவரோட எலும்புகளை கூட காணோம். அப்படி இருக்கும்போது யாருக்குமே எந்த ஒரு விதத்துலையுமே இவர் செத்துட்டாரா உயிரோடு இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வர முடியாதனால தான் இவரும் தப்பிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா இவரே எல்லாரையும் கொண்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல சந்தேகங்கள் பலர் மத்தியில் பரவிக்கிட்டு இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு மிஸ்ட்ரி பற்றி பேசியிருந்தோம், டியட் லாவ் அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி பற்றி பேசியிருந்தோம். அதே மாதிரி இந்த ஒரு பக்கம் அமெரிக்காவில் நடந்த ஒரு டியட் லாவ் மிஸ்ட்ரி தான். அதாவது ஒரு மலைப்பகுதிக்கு மேலே, அதுவும் ஒரு கோல்டான மலைப்பகுதிக்கு மேலே போயிட்டு காணாமல் போன ஒரு கூட்டத்தோட கதை எப்படி ஆரம்பிச்சிச்சு எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு பல திருப்பங்களோட இன்னைக்கு சம்பவத்தில் பார்க்க போகிறோம். ஸோ கூர்ந்து கவனி. இந்த ஒரு இடம் யூஎஸ், அமெரிக்கா, கலிஃபோர்னியா, ப்ளூ மாஸ் நேஷனல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம். இந்த ஒரு இடத்துல ஒரு மலைப்பகுதி. அந்த ஒரு மலைப்பகுதி இன்னைக்கு நாளில் ரொம்பவுமே பனி சூழ்ந்து போயிருக்கு. பனி சூழ்ந்த அந்த மலைப்பகுதியில் ரொம்பவுமே குளிரான ஒரு காலகட்டம் தான் அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு இடம் ரொம்பவுமே ஆபத்தானதா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக மக்கள் வந்து போகிற ஒரு இடமா தான் இருந்திருக்கு. இங்கே மிருகங்கள் கிடையாது, மனிதர்கள் கிடையாது அப்படின்னு ஒரு சம்பவமே கிடையாது. பட் ஸ்டில் இந்த ஒரு இடத்துல ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் பல பேர் இந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்கே பயந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயம் நடந்தது எப்ப அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பிப்ரவரி 24, 1978. சரியா, அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு நாளில் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி இருக்குங்க. அந்த ஒரு நேரத்தில் ஜோசப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் இந்த ஒரு இடத்துக்கு விசிட் பண்றாரு. சரியா, இந்த ஒரு இடத்துக்கு விசிட் பண்றது எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு வாரத்திலேயே அடுத்த நாள் இவரோட குடும்பத்து கூட இந்த ஒரு இடத்துக்கு ஒரு ட்ரிப் வரலாம், டூர் வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இந்த ஒரு இடத்தோட காலகட்டம் எப்படி இருக்குது, காலநிலை எப்படி இருக்குது, இந்த ஒரு இடத்துக்கு வர்றது சேஃப் தானா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இவரோட காரில் ஏறி இந்த ஒரு இடத்துக்கு வர்றாரு. ரொம்பவுமே ஒரு குளிர் பிரதேசம், அதுலேயுமே கூட கிட்டத்தட்ட வின்டர் சீசன், குளிர்காலத்தில் தான் இவர் உள்ளே வர்றாரு. அப்படி வர்றதுனாலேயே இன்னும் குளிர் அதிகமாக இருக்குது. இவர் உள்ளே வரும்போதே அதிக அளவில் பனி படிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ எஸ், இவர் நேராக உள்ளே போகிறாரு. போக 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 குளிர் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே பனி அதிகமாகவே இருக்குது. இன்னும் கட்டத்துக்கு மேலே இவர் உள்ளே போகும்போது பனினால் ஒரு பாதையே மூடப்பட்டு இந்த ஒரு இடத்துல ரோட் க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு இடத்துல இவருமே கூட இவரோட வண்டியை நிறுத்துறாரு. நிப்பாட்டிட்டு சரி ஓகே இந்த ஒரு இடத்துக்கு ட்ரிப் வர்றது டவுட்டு தான், ஏன்னா இப்போ வந்தோம்னா நம்மளும் பிரச்சனையில் மாட்டிக்குவோம், நம்ம குடும்பமும் பிரச்சனையில் மாட்டிக்குவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் திரும்ப வண்டியை எடுத்து கிளம்பலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இங்கே தான் ட்விஸ்ட்டு. இவர் திரும்பும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இவரோட வண்டி ஸ்டக்காகி நின்றுது. இப்போ அதிக அளவிலான குளிரில் இவர் இறங்கி வண்டியை தள்ளலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. வண்டியை தள்ள ட்ரை பண்ணும்போது கொஞ்ச நேரம் போகும்போதே மெதுவாக இவரோட நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. ஸோ எஸ், நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு விஷயம்தான், குளிர் தாங்காமல் இவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ எஸ், நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்கும் போதே இதுக்கு மேலே நம்ம தள்ளணும்னா நெஞ்சு வலி செத்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் காருக்குள்ளே போகிறாரு.
காருக்குள்ளே போன அவர் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ஏதோ ஒரு விதத்தில் உதவி கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. பட் ஸ்டில் கிட்டத்தட்ட 6 மணி நேரம், இரவு 11 மணி ஆகுற வரைக்குமே எந்தவித உதவியும் கிடைக்கல. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த ஒவ்வொரு விஷயமுமே அவரோட வாழ்க்கையில் மறக்க முடியாத பல சம்பவங்களாக இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட 5 பேரோட வாழ்க்கையில் இன்னொரு விதத்தில் பாதித்த இன்னொரு டிஃப்ரெண்ட்டான சம்பவமாகவும் இருந்திருக்கு. அப்படி என்ன இருந்திருக்கும்? நான் சொன்ன மாதிரி 6 மணி நேரம் கடந்து போயாச்சு, இரவு 11 மணி. இந்த ஒரு குளிர் பிரதேசத்தில் ரொம்பவுமே பயத்தோட இந்த ஒரு இருட்டில் காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு நேராக பார்த்துக்கிட்டு இருந்த அவருக்கு அனாமலிஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அப்படின்னா ஒன்றுமே புரியலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும். அனோமலி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு இருக்காத ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தெரியும் அப்படிங்கிற மாதிரி. காணல் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா காணல் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நமக்கு இருக்காத ஒரு விஷயம் கற்பனையாக கூட தெரியலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு பயத்தில் இருக்கும்போது, ரொம்பவுமே டிப்ரெஸ்டாக ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. எந்த விதத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவர் காருக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு. இவரோட காருக்கு வெளியே இவரோட கண்ணாடியை தாண்டி முன்னாடி ஒரு காரோட ஹெட்லைட் தெரியுது. ஆனால் ஆக்சுவலாக ஒரு காரா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதான் கிடையாது. 2 கார்ஸோட ஹெட்லைட் தெரிய ஆரம்பிக்குது. இந்த ஹெட்லைட் எரியும் போது இவருக்கு இப்போ ஒரு சந்தோஷம். சரி, ஓகே, தப்பிச்சிட்டோம், யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்க, உதவி கேட்டாச்சு, தப்பிச்சாச்சு அப்படின்னு யோசிக்கும் போது அந்த 2 கார்ஸ்லேருந்து பல மக்கள் இறங்குறாங்க. கிட்டத்தட்ட 7 பேர் வரைக்குமே இந்த ஒரு வண்டியிலேருந்து இறங்குறாங்க. ஒரு குழந்தை, ஒரு பெண்மணி, 5 நபர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு கேங்கே வந்து இந்த ஒரு கார்ல இருந்து இறங்குறாங்க. 2 கார்ஸ்ல இருந்து இறங்குறாங்க. அப்படி இறங்கும்போது இவருமே கூட அவசரமா இவரோட கார்ல இருந்து இறங்கி ஓடி போய் இவரோட காருக்கு முன்னாடி நின்று கத்துறாரு, உதவி உதவி உதவி, ஹெல்ப் 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 அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. பட் ஸ்டில் அங்கிருந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே வரலை. ரொம்ப நேரமாக கத்தி 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 இவரால் முடியலை, மூச்சு வாங்குது. சரியா, அப்படி கத்திக்கிட்டு இருந்தவர் அதுக்கப்புறமா கொஞ்சம் நொடிகள் கடந்து பார்க்கும்போது முன்னாடி இருந்த 2 கார்ஸோட ஹெட்லைட்ஸும் டர்ன் ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நான் சொன்ன அந்த ஒரு 7 பேரோட நிழல்களும் இவர் முகத்தை பார்க்கல இல்லையா, ஏன்னா ரொம்பவுமே இருட்டு படிஞ்சிருக்கு. பின்னாடி லைட்டில் தான் இவங்க தெரியுறாங்க. ஸோ நிழலாக தான் இருக்காங்க அவங்க. சரியா, அவங்களோட நிழல்கள் எல்லாமே அந்த ஒரு இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுது. இவருக்கு இப்போ உடம்பு முடியாத பட்சத்தில் தான் காருக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு. அதனால் ஓடி போயெல்லாம் பிடிச்சிக்க அளவுக்கு இவருக்கு தெம்பில்லை. அப்படிங்கிறதுனால இவருக்கு ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறம் சரி, ஓகே, நம்ம பயந்துருக்கோம், இதனால் ஏதோ ஒரு விதத்தில் காணலாக தான் இது ஒரு கண்டுபட்ட ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு திரும்ப காருக்குள்ளே வர்றாரு. காருக்குள்ளே வந்துட்டு திரும்ப உதவிக்காக இயங்கிக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1 hour கடந்து திரும்பவும் ஒரு காணல் இவரோட கண்ணுக்கு முன்னாடி நிற்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலாக இந்த வாட்டி கார் எதுவுமே வரலை. சில கும்பல் ஒன்று ஒரு 5 பேர் இருப்பாங்க. சரியா, அந்த 5 பேர் வந்து கையில் டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு இவரோட முன்னாடி வர்றாங்க. எதுக்காக வர்றாங்கன்னே இவருக்கு புரியலை. சரியா, இவரோட முன்னாடி வர்றாங்க. அப்படி வரும்போது இவங்களுமே கூட நெல்லாக தான் தெரியுறாங்க. ஏன்னா இரவு நேரம் டார்ச் லைட் மட்டும்தான் இருக்குது. அதில் இவங்களோட முகம் எல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா. ஒரு நிழலாக முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது இவருக்கு பயத்தில் ஒன்றுமே புரியலை. இப்போ திரும்ப கார்லேருந்து வெளியே வந்து ஹெல்ப் 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 அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு, உதவி உதவி அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஸ்டில் அந்த லைட்ஸும் ஆஃப் ஆயிடுது. ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஒரு கும்பலோட நிழல் கொஞ்சமாக பின்னாடி போயிட்டு அப்படியே மறைந்து போகுது. இவருக்கு இப்போ எதுவுமே புரியலை. உங்களுக்கு புரியுதா? எனக்குமே ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு கதையை கேட்கும்போது ஒன்றுமே புரியலை. எஸ், அதுக்கப்புறமா திரும்ப காருக்குள்ளே வந்து காரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் கார் குளிர்லேயே இருந்தனால பெட்ரோலுமே கூட ஏதோ ஒரு விதத்தில் ஜர்க் ஆகியிருக்கு, அதாவது ஸ்டக் ஆகியிருக்கு. அதனால் கார் ஸ்டார்ட்டே ஆகலை. இதுக்கப்புறமும் நம்ம இந்த ஒரு இடத்துல இருந்தோம்னா எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காமல் இறந்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் இப்போ இவர் நடக்க ஆரம்பிக்கிறாருன்னா என்ன ப்ரோ சொல்கிறீங்க, எவ்வளோ தூரம் தான் நடந்துட போகிறாரு இந்த ஒரு மலை பிரதேசத்தில் இருந்து அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர்ஸ் இவர் இந்த ஒரு மலை பிரதேசத்துலேருந்து வெளியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. அப்படி நடந்து போகும்போது இவர் ஒரு பிராண்டட் காரை பார்க்குறாரு. இவருக்கு அந்த காரோட பிராண்டு, ஏறு எல்லாமே தெரிஞ்சிருந்திருக்கு. பார்த்து நோட் பண்ணிட்டு இவங்க தான் வந்திருப்பாங்க போல இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, இவங்களை போயிட்டு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு யோசிச்சு அவர் திரும்ப ஹோட்டலுக்கு நடந்து போகிறாரு. ஹோட்டலுக்கு நடந்து முன்னாடி போகும்போது பல விதத்தில் இவருக்கு பல பிரச்சனைகள் வந்திருந்தாலுமே எப்படியோ ஹோட்டலை ரீச் பண்ணிடுறாரு. நல்ல வேளை இவர் நெஞ்சு வலி ஒன்றுமே ஆகலை அப்படின்னு அவருமே கூட ஹோட்டலில் உட்காந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால்
இவர் கோல்டுனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு, குளிர்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அதனால் அந்த ஒரு ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இவரோட கார் இந்த ஒரு மலை பிரதேசத்தில் இந்த ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு அவரோட காரையும் ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக சில நபர்களை அனுப்பி காரையுமே கூட கொண்டு வந்து சேர்க்குறாரு. அப்போ பிரச்சனை முடிஞ்சிச்சா அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதான் நான் சொன்னேனே, பிரச்சனையில் சிக்கினது ஒரு நபர் கிடையாது, 5 பேர். ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசும்போது 7 பேர் இருந்தாங்க அப்படின்னு தானே சொன்னீங்க. 5 பேர் தான் பிரச்சனையில் சிக்கினாங்க. 7 பேர் எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிறத இவரும் இன்னும் புரிஞ்சிக்கல, மக்கள்னாலையும் இன்னும் புரிஞ்சிக்க முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும். சரியா? நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு கதைக்களம் ஒரே இடத்துல முடியாது, பல இடங்களை சுற்றி 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 வந்து நிற்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ எந்த ஒரு இடத்துல இப்போ சுற்றி வந்து நிற்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதே February 24 இன்னொரு இடத்துல, சரியா, இன்னொரு இடத்துல கலிஃபோர்னியாவில் யூபா கவுண்டி அப்படின்னு சொல்லப்படுற சிட்டியிலேருந்து ஒரு 5 பசங்க இந்த ஒரு ஊருக்கு வர்றாங்க. இந்த ஒரு ஊர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு மலை பிரதேசம் கிடையாது, இந்த ஒரு மலை பிரதேசத்துக்கு கீழே இருக்கிற யூபா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு ட்ரிப்புக்கு வர்றாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த 5 பேருமே வந்து ரொம்பவுமே பேஸ்கெட் பால்னா விருப்பமா. ஒன்று பேஸ்கெட் பாலை பேசிக்கிட்டு இருப்பானுங்களாம், இல்லைனா பேஸ்கெட் பால் விளையாடிக்கிட்டு இருப்பானுங்களாம், இல்லைனா பேஸ்கெட் பால் பார்த்துக்கிட்டு இருப்பானுங்களாம். இதுதான் இவங்களோட பொழப்பே அப்படிங்கிற மாதிரி தான் ஊர் மக்கள் சொல்லி இருந்திருக்கிறாங்க இவங்களை தேடும்போது. சரியா? இவங்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தர் பேர் பில், ஒருத்தர் பேர் ஜாக், ஒருத்தர் பேர் ஜாக்கி, ஒருத்தர் பேர் வெய்ஹர், ஒருத்தர் பேர் மத்தாயஸ். இப்படி 5 பேர் இந்த ஒரு ட்ரிப்புக்காக வர்றாங்க. இப்படி ட்ரிப்புக்கு வந்தவங்க கொஞ்ச நேரம் கடந்து இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வரணும் இல்லையா, இந்த மேட்சை பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வரணும் இல்லையா. ஆனால் 2-3 நாட்கள் கடந்துமே கூட இவங்க வீட்டுக்கு திரும்ப வரலை. ஆனால் கண்டெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. எல்லாரும் கால் பண்ணி பார்க்குறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, எந்த ஒரு விதத்துலையுமே காலிங் கூட எடுத்து படலை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களோட பேரண்ட்ஸ், இந்த 5 பேரோட பேரண்ட்ஸ் வந்து போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுமே கூட சுற்று வட்டாரத்தில் எல்லா இடத்துலையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தேடும்போது இவங்களுக்கு தெரியாது இந்த ஒரு மலை பிரதேசத்துக்கு இவங்க போயிருக்காங்க அப்படிங்கிறது. சுற்று வட்டாரத்தில் தேடும்போது போலீஸுக்கு எந்த விதத்துலையுமே எந்த ஒரு ஆதாரங்களுமே கிடைக்கல. அதனால் இந்த ஒரு கேஸை அப்படியே தள்ளி வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு நபர்களை, இந்த 5 நபர்களை வந்து தேடி கொடுக்குறவங்களுக்கு இப்போ இருக்கிற இலங்கை காசு மதிப்புக்கு 15 லட்சம் ரூபாய் ரிவார்டாக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க. சரியா? கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு, தகவல் கொடுக்குறவங்களுக்கு கிடையாது, கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட 15 லட்சம் வரைக்குமே நாங்கள் காசு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க. இந்த ஒரு போஸ்டர் அடிக்கிறது, நியூஸில் வர்றது, அதுக்கப்புறமா பேப்பரில் வர்றது, இது எல்லாமே நடந்திருக்கு. அப்படி நடக்கும்போது ஒரு மேடம், ஓகே, ஒரு பெண்மணி போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி எனக்கு ஒரு ஷாப் இருக்குது, நான் வந்து இந்த மாதிரி பொருட்கள் விற்கிற ஒரு ஷாப் வச்சுருக்கிறேன், சாப்பாடு உணவு எல்லாமே இருக்கும், ஓகேவா. அந்த ஒரு ஷாப்புக்கு இந்த 5 பேர் அன்னைக்கு நைட் வந்தாங்க. நீங்கள் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அன்னைக்கு நைட் வந்தாங்க. வந்துட்டு அவங்க பேசுகிறது எல்லாமே ஒரு மாதிரி வியர்டாக தான் இருக்குது, சந்தேகப்படுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போதே நான் கொஞ்சம் பயத்தில் தான் இருந்தேன். ரொம்ப நைட் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, ஷாப்பை மூடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கும்போது இவங்க வந்து பொருட்கள் வாங்கணும்னாங்க. நானுமே கூட பயத்திலேயே சரி ஓகே வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் எல்லாத்துக்குமே பொருட்களை கொடுத்துட்டு சும்மா இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. அதுக்கு மேலே எந்த ஒரு தகவலும் எனக்கு தெரியாது அப்படின்னு இந்த ஒரு நபர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2-3 நாள் கழித்து ஜோசப் இந்த ஒரு நியூஸை ஃபர்ஸ்ட் மாட்டிக்கிட்டார் இல்லையா, அந்த ஒரு ஜோசப் வந்து இந்த ஒரு நியூஸை பேப்பரில் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறமா ஒரு டைரெக்டாக போலீஸை போய் மீட் பண்ணுறாரு. போலீஸை மீட் பண்ணி இவர் சொல்கிறாரு, இப்படி தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருந்தது, இப்படி ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சில பேரை பார்த்தேன், சில பேர் வந்து என்ன இப்படி அப்ரோச் பண்ணாங்க, ஆனால் நான் உதவி கேட்கும்போது அவங்க கண்டுக்கலை அப்படிங்கிற மாதிரி இவருமே கூட சொல்கிறாரு. ஆனால் இவர் சொன்ன அந்த ஒரு தகவலில் 7 பேர் இருந்தாங்க, இங்கே இருந்தது 5 பேர் தான். அவர் சொன்ன மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குழந்தை, ஒரு பெண்மணி, இன்னொரு 5 பேர் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக இவருக்கு கொடுத்த அந்த ஒரு தகவல். ஆனால் இவங்களுக்கு இருக்கிற சந்தேகமோ 5 பேர் தான் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ஒரு டவுட்டு, ஓகேவா. ஆனால் இந்த கேங்கில் மத்தாயஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு நபருக்கு மட்டும்தான் டிரைவிங் லைசன்ஸ் இருந்திருக்கு. அவரோட வண்டியில் தான் போயிருக்கணும் அப்படின்னு போலீஸுமே கூட கெஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவரோட வண்டியோட பிராண்டு, இயரு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருந்துருக்குறாங்க. சரியா? அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நபர், நான் வரும்போது ஒரு காரை பார்த்தேன், அந்த கார் இந்த பிராண்ட் இந்த வருஷம் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் போலீஸுக்கு டவுட் வருது, கண்டிப்பாக இது அந்த 5 பேர் தான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இவங்களும் கேட்குறாங்க, நீங்கள் எங்கே அந்த ஒரு காரை பார்த்தீங்க அப்படிங்கிறத கேட்டு கார் பக்கத்தில் போயிட்டு பார்க்குறாங்க. போயிட்டு பார்க்கும்போது அது மெத்தாயஸோட கார் தான். அந்த கார் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா,
பனியில் சிக்கியிருந்துச்சு. எப்படி சிக்கியிருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதோட டயர் வந்து ஒரு குழியில் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஒரு காரோட கதவு திறக்கப்பட்டிருக்கு. சரி, ஓகே, கார் திறக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இவங்க ஃபியூவலை செக் பண்ணுறாங்க, பெட்ரோல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது பெட்ரோலுமே கூட திரும்ப ஊருக்கு வர அளவுக்கு இருக்குது. அந்த ஒரு பெட்ரோலில், அந்த ஒரு காரில் வந்து பெட்ரோல் இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்க யோசிக்கிறாங்க, ஓகே, காரில் பெட்ரோலும் இருக்குது, 5 பேர் வந்திருக்காங்க, அப்போ கண்டிப்பாக தள்ளிட்டு வந்திருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ஒரு குழியிலேருந்து வெளியே எடுத்துருந்துருக்கலாமே ஈஸியாகவே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. சரி, ஓகே, கார் திறந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கிட்டே எங்கேயாச்சும் தான் போயிருக்கணும், நடந்து தானே போயிருக்கணும், கிட்டே எங்கேயாச்சும் தான் போயிருக்கணும், அதுக்கு மேலே போகிறதுக்கு அவங்களுக்கு தெம்பு இருக்காது அப்படின்னு போலீஸுமே கூட ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் சுற்றி தேட ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி தேடி காட்டுக்குள்ள, குளிர் பிரதேசம், மலைப்பகுதி எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்கும்போது எந்தவித ஆதாரமும் கிடைக்கல. நோ க்ளூஸ், நோ யூஸ், அதாவது எந்தவித ஆதாரங்களுமே கிடைக்கல. அந்த நபர்கள் வந்து இந்த ஒரு சுற்று வட்டாரத்தில் இருந்தாங்க. கால் தடங்கள் கூட கிடைக்கலங்க. இந்த ஒரு சுற்று வட்டாரத்தில் நடந்திருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக கால் தடங்கள் கூட கிடைக்கல. அப்படி இருக்கும்போது போலீஸுமே கூட சரி, ஓகே, இதுக்கு மேலே நம்ம இந்த கேஸை தேடி ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு போலீஸுமே கூட அந்த ஒரு கேஸை விட்டுட்டு அப்படியே அந்த ஒரு கேஸில் இருந்து நழுவுறாங்க. ஆனால் திரும்ப இந்த கேஸில் ஒரு பிரச்சனை வருது. 1978 ஜூன் 4 இன்னொரு ட்ரெக்கிங் கேங் வந்து பைக்கில் போகிறாங்க இந்த ஒரு இடத்துக்கு. பைக்கில் போகும்போது ரொம்ப நேரம் டயர்டாக அப்படியே ரைட் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. ரொம்ப நேரமாக போகிறாங்க. இந்த ஒரு காட்டு பகுதிக்குள்ளே, இந்த ஒரு மலை பிரதேசத்துக்குள்ளே எல்லா இடத்துலையுமே அவங்க பைக் ரைடில் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப நேரமாக அவங்க ட்ராவல் பண்ணனால அவங்களுக்கு டயர்டாக இருக்குது, முடியலை, இதுக்கு மேலே நம்ம ட்ராவல் பண்ணோன்னா முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கேம்ப் போட்டு உக்காந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் சுற்று வட்டாரத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே கேம்ப் போடுற மாதிரி ஒரு லொக்கேஷன் அவங்களுக்கு அமையலை. அப்படி இருக்கும்போது இவங்க போய்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு தூரத்தில் கண்ணுக்கு தெரியுது ஒரு ட்ரிப்பிங் ட்ரெய்லர், கேம்ப் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லப்படுறது பல நாடுகளில் வந்து கேம்பிங் பண்ணுறவங்களுக்காகவே இருந்துட்டு போகலாம், இருந்து ரெஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி யூஸுக்காக வைக்கிற ஒரு பெரிய வேன் மாதிரி இருக்கும் இல்லையா, கேரவன் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த ஒரு கேம்ப் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். இதுக்குள்ளேயே சமைச்சிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், தூங்கலாம், எல்லாமே பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் கேம்ப் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ், இந்த ஒரு கேம்ப் ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறமா இந்த கும்பல் அந்த ஒரு கேம்ப் ட்ரெய்லர் பக்கத்தில் போகிறாங்க. போகும்போது இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், சுற்றி செம்ம கபடி, ஒரு துர்நாற்றம். இவங்களுக்கு அந்த ஒரு கேம்ப் ட்ரெய்லருக்கு பக்கத்திலே போக முடியாத அளவுக்கு ரொம்பவுமே மோசமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்களால சகிச்சிக்கவே முடியலை. வயிற்ற கொமட்டி வாங்கி வர அளவுக்கு அந்த ஒரு கப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ரைடர்ஸ் சொல்லியிருந்தாங்க. சரியா, அதுக்கப்புறம் சரி, ஓகே, முடிஞ்சு, இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஒரு இடத்துக்கு போகிறது வேஸ்ட்டு, இங்கே போயிட்டு எப்படிப்பா ரெஸ்ட் பண்ணுறது, இங்கே நிற்கிறதுக்கே முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் இவங்க தூரத்தில் இருந்து பார்த்த ஒரு விஷயம் தான், இந்த ஒரு ட்ரெய்லரோட முன்னாடி பெரிய கண்ணாடி உடையப்பட்டிருக்கு. உடைஞ்சிருக்கா? அதுக்கப்புறமா அவங்க முன்னாடி போயிட்டு பார்க்கும்போது அந்த ஒரு ட்ரெய்லரோட கதவுமே கூட திறக்கப்பட்டிருக்கு. இவங்க சரி, ஓகே, யாரோ கண்ணாடியை உடைச்சிருக்காங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு யாருக்கோ பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்ட்டு தான் கேம்ப் ட்ரெய்லர் பக்கத்தில் போகிறாங்க. போகும்போது பார்த்தா வெளியிலேருந்தே அது திறக்கப்பட்டிருக்கு, அந்த ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கு. சரியா, சரி, ஓகே அப்படின்ட்டு இவங்களுமே கூட உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க பிளான் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் இந்த ஒரு கப்லையுமே கூட போத்திட்டு படுத்துட்டு இருக்கிறாரு, போத்திட்டு தூங்குறாரு பெட்டில். சரியா, இந்த ஒரு கப்லையுமே கூட முடியாமல் போத்திட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு. இவங்களுமே கூட இவரை எழுப்புறதுக்காக கொஞ்சம் தட்டி பார்க்குறாங்க, ஆட்டி பார்க்குறாங்க, உரசி பார்க்குறாங்க, எந்திரிக்கல. சரியா, அதுக்கப்புறமா வேற வழியே இல்லை அப்படின்ட்டு இவரோட ஷீட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க, இவரோட பிளாங்கெட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. சரியா, பிளாங்கெட்டை பிடிச்சி இழுத்ததுக்கு அப்புறமா அதுக்குள்ளே இன்னொரு பிளாங்கெட் இருக்கு. அதுக்கப்புறம் அதையும் பிடிச்சி இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள இன்னொரு பிளாங்கெட் இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 8 பிளாங்கெட்ஸ். ஓகே, 8 பிளாங்கெட்ஸ் இதுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பல நாட்களா மக்கி போன ஒரு உடல் இந்த ஒரு இடத்துல இருக்கு. பிளாங்கெட்ஸ்னால மறைக்கப்பட்டு பல நாளாக மக்கி போன ஒரு உடல், ஒரு சடலம் இந்த ஒரு கட்டிலுக்கு மேலே இருக்குது. அதுக்கப்புறமா டக்குன்னு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மிருகம் அடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா குளிர் தாங்க முடியாமல் இவர் போத்திக்கிட்டு அதுக்கப்புறமா இறந்து போயிருக்கலாம் அப்படின்ட்டு இவங்களுமே கூட போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. போலீஸுமே அவசரமாக வந்து இவரோட பாடியை அட்டாப்சிக்கு அனுப்புகிறாங்க. அட்டாப்சிக்கு அனுப்பும்போது இவர் குளிர்னால தான் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் செய்யப்படுது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இவர் காணாமல் போகும்போது க்ளீன் ஷேவ்டாக தான் இருந்திருக்காரு. ஆனால்
இப்போ சடலம் கிடைக்கும் போது கிட்டத்தட்ட 13 வாரங்கள் தாடி வளர்ந்துருந்திருக்கு. அட்டாப்சியில் தெரியுது 13 வாரங்கள் தாடி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது. அப்போ இவர் 13 வாரங்கள் உயிரோட இருந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் தான் இறந்து போயிருக்காரு. ஏன்னா இறந்து போனதுக்கப்புறம் முடியெல்லாம் வளராது இல்லையா, தாடியெல்லாம் வளராது இல்லையா. ஸோ 13 வாரங்கள் உயிரோடு இருந்து அதுக்கப்புறமா இறந்து போனவர் வெய்ஹர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 5 பேரில் ஒரு நபர். சரி, ஓகே, வெய்ஹர் கிடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அப்போ மற்ற 4 பேர் எங்கே அப்படின்ட்டு இப்போ மீடியா ஃபுல்லாக பிரச்சனை பரவ ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனைலாம் பரவும்போது போலீஸுக்கு ஹெவி ப்ரெஷர் அப்படிங்கிறதுனால இவங்களுமே கூட இப்போ தேடி சுற்று வட்டாரத்தில் எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடும்போது 3 பேரோட சடலங்கள் கிடைக்குது. அப்போ ஒருத்தர் மிஸ்ஸிங். 3 பேரோட சடலங்கள் கிடைக்குது. சடலமாக கூட கிடைக்கல, மிருகங்கள் சாப்பிட்டு மிச்சம் வச்ச எலும்புகள் மட்டும்தான் கிடைக்குது. சரியா, அந்த ஒரு குளிர் பிரதேசத்தில் மிருகங்கள் சாப்பிட்டு மிச்சம் வச்ச எலும்பு கூடுகள் மட்டும்தான் கிடைக்குது. அப்படி கிடைக்கப்பட்ட அந்த 3 பேரோட எலும்பு கூடுகள் யாரோடது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாக், ஜாக்கி, பில். அதாவது காரோட ஓனரான மெத்தாயஸோட பாடியும் கிடைக்கல, எந்தவித தடயமும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அவருக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் இருக்கிற பெரிய மிஸ்ட்ரி. இதையும் தாண்டி இந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி பல கேள்விகளுமே கூட இருக்குது. சரி, ஓகே, அதுக்கப்புறம் எலும்பு கூடுகளை கொண்டு வந்து அட்டாப்சிக்கு அனுப்புகிறாங்க. அட்டாப்சிக்கு அனுப்புனதுக்கப்புறமா இந்த 3 பேரோட தான் அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கு முன்னாடியே வெய்ஹர் அப்படின்னு சொல்லப்படுற நபர் இந்த ஒரு ட்ரெய்லருக்குள்ளே இறந்து கிடந்தாரு. அவருமே கூட குளிர்னால தான் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது அட்டாப்சியில் கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு ட்ரெய்லருக்குள்ளே ரெடி டு ஈட் அப்படின்னு சொல்லப்படுற உணவுகள், இப்போ சாப்பிட்றலாம்ப்பா, பிஸ்கெட்ஸ் மாதிரியான உணவுகள் இருக்கு இல்லையா, எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற உணவுகள் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. ஹீட் பண்ணக்கூடியது, குக் பண்ணக்கூடியது, சமைக்கக்கூடிய எந்த ஒரு உணவுகளுமே முடியலை, உபயோகப்படுத்தக்கூட இல்லை. அதுலேயுமே முக்கியமான விஷயம், ட்ரெய்லருக்குள்ளே அவன், அடுப்பு மாதிரியான எந்தவித உணவையுமே சூடாக்கக்கூடிய பல பொருட்களுமே இருந்திருக்கு. அதுவுமே யூஸ் செய்யப்படலை. எந்த விதத்திலையுமே இவங்க நெருப்பை உருவாக்கி குளிர்காயணும் அப்படின்னு கூட நினைக்கல. இந்த மாதிரி பல கேள்விகள் இந்த ஒரு ட்ரெய்லருக்குள்ளே இருக்குது. இதையும் தாண்டி பல கேள்விகள் ட்ரெய்லருக்குள்ளே தாண்டி இருக்குது. சரியா, இதையும் தாண்டி பல கேள்விகள் இருக்குது. சரி, ஓகே, அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு ட்ரெய்லருக்குள்ளே ஒரு ஷூஸ் இருந்திருக்கு. சரியா, 2 ஷூஸ் இருந்திருக்கு. அந்த 2 ஷூஸ் யாரோடது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காணாமல் போன மெத்தாயஸோடது. ஆனால் வெய்ஹரோட ஷூஸை காணோம். அதாவது வெய்ஹரோட ஷூஸை மெத்தாயஸ் போட்டுக்கிட்டு வெளியே போயிருந்திருக்கலாம். வெய்ஹரோட இந்த ஒரு ஷூவையும் வச்சுட்டு போயிருந்துருக்கலாம். மெத்தாயஸோட ஷூவை வந்து வெய்ஹர் கிட்ட வச்சுட்டு போயிருந்திருக்கலாம், மாறி போட்டுட்டு போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல திருப்பங்களோட இந்த ஒரு கதை முடிஞ்சாலும் பல கேள்விகள் இந்த ஒரு கதைக்கு பின்னாடி இருக்குது. அப்படி என்ன கேள்வி ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி, ஜோசப் அன்னைக்கு நைட் பார்த்த குழந்தைகளும் அந்த ஒரு பெண்ணும் எங்கே, அந்த ஒரு பொண்ணுக்கும் குழந்தைக்கும் என்ன ஆணுச்சு, அப்படி அவர் பார்த்தது உண்மையா, அப்படி இல்லைன்னா அது ஒரு வேற ஃபேமிலியா, அவங்க தான் இவங்களை கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கப்புறமா போலீஸ் பல இடங்களில் தேடியுமே எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்காம ஜூன் இந்த ஒரு உடல்களோட ஆதாரங்கள் கிடைக்குதுன்னா அது வரைக்கும் இவங்க எங்கே இருந்தாங்க, எந்த ஒரு இடத்துலையுமே இவங்களுக்கான ஆதாரங்களும் கிடைக்கல. மிருகங்கள் சாப்பிட்ட எலும்புக்கூடுகள் வரைக்குமே இப்போதான் கிடைக்குது, இதுக்கு முன்னாடியே ஏன் சடலங்கள் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கப்புறமா அந்த ஒரு கார் ஒரு சின்ன குழியில தான் இருக்கு. 5 பேர் சேர்ந்து அந்த ஒரு காரை தள்ளினா வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறமா அந்த ஒரு காருக்குள்ள ஃபியூவல் ஃபீல்டா இருந்திருக்கு, திரும்ப ஊருக்கும் வந்துடலாம். அப்படி இருக்கும்போது ஏன் காரை அந்த ஒரு இடத்துல போட்டு கதவையும் திறந்து வச்சுட்டு எல்லாரும் போனாங்க? அதுக்கும் அப்புறமா இந்த ஒரு ட்ரெய்லரில் ஏன் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கு, கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு? இந்த ஒரு ட்ரெய்லருக்குள்ள எதனால் வெய்ஹரும் மெத்தாயஸும் மட்டும் வந்த தடயங்கள் இருக்குது, மற்ற 3 பேர் அப்போ எங்கே தான் போனாங்க இப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்குது. பட் போலீஸ் எடுத்து வச்ச தியரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கார் ஸ்டக் ஆகியிருக்கணும். ஸ்டக் ஆனதுக்கு அப்புறமா இவங்க ஏதோ ஒரு விதத்தில் சரி ஓகே வெளியே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னாச்சு போயிருக்கணும். அதுக்கப்புறம் 5 பேரும் 5 இடங்களில் வழி தவறி போயிருந்திருக்கணும். மெத்தாயஸும் வெய்ஹரும் மட்டும் ஒன்றா போயிருந்திருக்கணும். மற்ற 3 பேர் எங்கே போனாங்க அப்படிங்கிறதுக்கான ஐடியா இல்லாமல் காணாமல் போயிருந்திருக்கணும். அதுக்கப்புறம் குளிரில் இவங்க இறந்து போயிருக்கணும். இறந்து போனதுக்கு அப்புறமா இவங்களோட சடலங்களை மிருகங்கள் சாப்பிட்ருக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த 3 பேரோட தியரி. சரியா, அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா மெத்தாயஸ் அண்ட் வெய்ஹர் அப்படின்னு வரும்போது அவங்க 2 பேரும் இந்த ஒரு ட்ரெய்லரை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் கதவு லாக் ஆகி இல்லை அப்படிங்கிறத தெரியாதனாலேயே கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு உள்ளே போயிருந்துருக்கலாம். உள்ளே போயிட்டு இருக்கிற சாப்பாடுலாம் சாப்பிட்டுருக்கலாம், ரெடி டு ஈட் சாப்பாடுலாம் சாப்பிட்டு இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா மெத்தாயஸ் ஏதோ ஒரு விதத்தில் உதவி தேடிட்டு வர்றேன் அப்படின்னு வெளியே போயிருந்துருக்கலாம். ஆனால் வெய்ஹர் இவருமே கூட திரும்ப வரல அப்படிங்கிறதுனால டிப்ரெஸ்ட் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி பசியில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு இடத்துல குளிரில் போத்திக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே அவரோட உயிர் அந்த ஒரு இடத்துல போயிருந்துருக்கலாம். அப்போ மெத்தாயஸ் எங்கே?
அப்படிங்கிறது தான் இதுவரைக்குமே மக்கள் மத்தியிலையும் சரி, போலீஸ் மத்தியிலையும் சரி, எல்லா இடத்துலையுமே தேடுற மிஸ்ட்ரிஸ் பற்றி தேடுற நம்மளை மாதிரி சோல்ஜர்ஸ் பக்கத்துலேயும் சரி இருக்கிற பெரிய கேள்வி. மெத்தாயிஸ் எங்க? சுற்றி பல பேரோட வியூஸில் ஒரு கதை. அந்த பல பேரோட வியூஸ்லையும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்தில் காணாமல் போன சில பேரை தேடி கண்டுபிடிக்க போன போலீஸ், என்னோட வாழ்க்கையை நான் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்த ஒரு தனி நபர், காணாமல் போன 5 பேர், அதில் மீட்கப்பட்ட 4 பேரோட சடலங்கள் மற்றும் எலும்புகள், அதுலேயுமே ஒருத்தர் இதுவரைக்குமே கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நபர், அவரோட காரில் தான் இவங்க எல்லாமே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. கொலை செஞ்சது இவரா? அப்போ இவர் எங்கே? அப்படியும் இல்லைன்னா இவரும் சேர்ந்து இறந்துட்டாரா? அப்படின்னு பல கேள்விகள், பல திருப்பங்கள் நிறைஞ்ச ஒரு முக்கியமான சம்பவம் தான் அமெரிக்கன் டெத் லவ் மிஸ்ட்ரி. அந்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பேசலாம்.